Hi, I am Mohanathanari. Welcome to biostats YouTube channel. biostats இது முழுக்க biostatistics சம்மந்தமான ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறது எப்படி அண்ட் அந்த டேட்டா கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான கிராஃப் வரைகிறது எப்படிங்கிறத பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனால், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து Statistical சாஃப்ட்வேர். இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஓஸ்லோ அண்டு நேச்சுரல் ஆஃப் ஹிஸ்ட்ரி மியூசியம் இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரு. இதுக்கு எந்த ஒரு பே பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன, இது ஒரு போர்ட்டபுள் சாஃப்ட்வேரு. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பென்ட்ரைவில் உள்ள மெமரி கார்டில் எங்கே வேணுமாலும் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த சிஸ்டத்தில் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேரு. இது சயின்டிஃபிக் டேட்டா அனலைஸ் பண்ணலாம் அண்டு கிராஃப் எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் அண்டு மேக் வெர்ஷனில் வந்து சப்போர்ட் பண்ணும். விண்டோஸில் வந்து என்னென்ன வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணுன்னா, விண்டோஸ் 7, 8, 10 அண்டு 11 வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணும். அண்டு மேக் வெர்ஷன்லேயும் சப்போர்ட் பண்ணும். அண்டு இது பாஸ்ட் வெர்ஷனில் வந்து 3 வந்து 2013 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 2020 வந்து வெர்ஷன் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2020 வெர்ஷன் 4 வந்து 64 வெர்ஷன்லேயும் சப்போர்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் வெர்ஷனாக இப்போ வந்து 2020 ஜூன் 2022 வந்து 4.11 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா என்னோட டவுன்லோட் லிங்க் இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு போய் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் வந்து வெர்ஷன் 4.11 வந்து 64 பிட்டு 9 MB டோட்டலோட சாஃப்ட்வேரோட சைஸு. அண்ட் இது வந்து ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரில் வந்து சரியாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரோம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு 4.09 இது 32 பிட்டில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது வந்து விண்டோஸ் 7 MB தான் சைஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்னொரு ஓல்டு வெர்ஷன் வந்து 4.04 இது வந்து 64 வெர்ஷனு. இது வந்து 8 MB சப்போர்ட்டடு. அண்டு மேக் வெர்ஷனுக்கு வந்து 4.11 வெர்ஷன் விட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். 4.11 விண்டோஸ் வெர்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரும். நியூ டேப் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து WinRAR ஃபைலில் தான் வரும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எக்ஸிட் பண்ணி ரேர் ஃபைலில் இருந்து சாஃப்ட்வேர் எடுத்துக்கணும். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப் போகலாம். இதை வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிரும். ஓகே, இதுதான் பாஸ்ட் வந்து 4.11. இது ஒரு போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது ஓப்பன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிரும். குயிக்காக ஓப்பன் ஆகிரும். வெறும் 9 MBங்கனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மெனு அண்டு எடிட்டு, ட்ரான்ஸ்ஃபார்மரு, பிளாட்டு, இதில் எப்படி கிராஃப் வரையுதுன்னு இருக்கும். அடுத்து யூனிவேரியேட்டட், இதிலிருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மல்டிவேரியேட்டர் அனாலிசிஸு, மாடல்டு, டைவர்சிட்டி, டைம் சீரிஸு, ஜியோமெட்ரி, ஸ்கிரிப்டு, ஹெல்ப்னு சொல்லி நிறையா மெனுஸ் இருக்குது. இது ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா சப் மெனுஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கான சாஃப்ட்வேர் அது வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஷோ இருக்கும். அதில் வந்து 2 செக் பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரோ அட்ரிபியூட்டட், ரெண்டாவது ஒன்று வந்து காலம் அட்ரிபியூட்டட். இந்த ரோ அட்ரிபியூட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா ரோ செக்ஷனில் வந்து இந்த நேம்ங்கிற செக்ஷனில் வந்து நம்ம வந்து நேம் ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 டிஃபால்ட் நேமாக இருக்கும். நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஏதோ ஒரு நேம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து A, 2க்கு வந்து Bன்னு கொடுக்குறேன், 3 C, இந்த மாதிரி வந்து நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி வேணுமாலும் நேம் சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து டாட் சிம்பிள் தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ் வரும். இதில் இமேஜிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட் இருந்து டாட்டு, ரெண்டாவது ப்ளஸ் சிம்பிள் வரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு. நீங்கள் இங்கே மாற்ற இங்கே வந்து சிம்பிளோட சைஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். அடுத்த சிம்பிள் வந்து ஃபுல் ஸ்கொயரு. ஓகே, ஃபோர்த்து டிக்கு வந்து நேம் டிக்கு வந்து எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிரும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கிராஃப் வரையும் போது அதில் போய் டேரெக்டாக அங்கே போய் மற்ற சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டே இங்கே வந்து நம்ம என்ன கலர் வேணுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் நிறையா கலர் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4க்குமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். மேலே உங்களுக்கு கலர் வந்து இண்டிகேட் காட்டும். தேர்ட் ஒன் சிக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோர்த் ஒன் டிக்கும் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கீழே ரோலிங் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கலர் மெனுஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அன்கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிங்க, ப்ளஸ்ஸு, ஸ்கொயரு, ஃபுல் ஸ்கொயரு, எக்ஸு, இதெல்லாமே அந்த கலர் மென்ஷன் பண்ணி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஆட்ரிபியூட்டட். இந்த காலம் ஆட்ரிபியூட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் ஆட்ரிபியூட்டில் வந்து டிஃபால்ட் நேம் ஏபிசி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் காலம்கான நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து T0 கொடுக்குறேன். இந்த நெக்ஸ்ட் ஒன் T1, நெக்ஸ்ட்டு T2, T3 அண்டு T4. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு நேம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதில் வந்து டைப்புன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு மெனு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 5 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து குரூப்னால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிராஃப் வரைகிறீங்க, அதுக்கான குரூப் செட்டிங் இருக்கணும், குரூப்லேருந்து சப் குரூப்பு பிரியும். அப்படிங்கிறப்ப இந்த குரூப் மெனு வந்து யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினல்ங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினரி மெத்தடில் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுறப்போ மல்டிபிள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நன்று, மிக நன்று, சிறப்பு, பரவாயில்லைன்னு சொல்லி அதுக்காக யூஸ் பண்ணுறது ஒன்று ஆர்டினல் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நியூமெரிக்கல் வந்து நியூமெரிக்கல் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த பைனரி வந்து உங்களுக்கு 2 வகையான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸு, இல்லை ப்ரெசன்ட் ஆப்ஷன்ஸை ஒரு அனிமல்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஃபுல்லாக அப்டேட் ஆகலை. ஸோ இது வந்து டைப் ஆஃபில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. இதையும் அன்கிளிக் பண்ணிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் மோடில் வந்து செலெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காலமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா காலம், ஓகே, சிங்கிள் காலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் சிங்கிள் காலம் என்னான்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 0வும் T4ம் காலம் செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் T0ங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ அழுத்தி பிடிச்சிட்டு T4 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 காலம் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு T2 வேணும்னா இடையில இந்த மாதிரி T2வும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து T0 வந்து இப்போ நிறையா காலம் யூஸ் பண்ணுறீங்க. 26 காலம் வரைக்கும் இருக்குங்களா, A to Z 26 காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா காலம் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் T0 வந்து ஏவில் வந்து ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ T4 வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் காலம் செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா என்ட்ரியாக இருந்தால் கூட செலக்ட் ஆகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ட்ராக் ரோ அண்டு காலம்ஸ். இப்போ வந்து நீங்கள் T2 வந்து உங்களுக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த மெனு வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா, T2 முன்னாடி T1 பின்னாடி வந்துருச்சா. இதே செலெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தான் ட்ராக் அண்ட் ரோ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு தான் மாற்ற முடியும். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை T4 வந்து எனக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் T4 முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை பழையபடி அங்கேயே கொண்டு போய்க்கலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கட்டு. இப்போ ஒரு டேட்டா நீங்கள் அடிக்கிறீங்க. சாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டா அடிக்கிறேன். 5 6 7 3, ஓகே, 4 கொடுத்துருக்கேன். அதேமாரி இன்னொன்று மறந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ரோ காலம் வந்து ஏபி கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பி காலமும் அப்புறம் ஏ வச்சுக்கலாம், இல்லை சி நீங்கள் முன்னாடி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏ வந்து முன்னாடி கூட கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து டேட்டா அடிக்கிறேன். T1க்கான டேட்டா ஜென்ரலாக தான் டேட்டா அடிக்கிறேன். இது ஒரு டம்மி டேட்டா தான். ஓகே, இப்போ டேட்டா அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த டேட்டா வந்து கட் பண்ணணும், இந்த ஒன்றை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கட் மெனு யூஸ் பண்ணலாம். கட் ஆயிரும். இங்கே ஒரு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த பேஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, டேட்டா வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து காப்பி டேட்டா அதே மாதிரி தான். இந்த டேட்டா காப்பி பண்ணி இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா காப்பி பண்ணி எனக்கு இங்கே வேணும், ஐங்கிற காலத்தில் வேணுங்கிற பட்சம் பேஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சேம் டேட்டா இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டா வேண்டாம்னா கட் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து செலக்ட் வந்து ஹோல் த டேட்டா செலக்ட் ஆகிடும். எம்டி காலருக்கு சூஸ் ஆகிருக்கு, அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் மாறும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ டேட்டா அடிச்சிருக்கீங்களோ அந்த இது மட்டும்தான் எடுத்துக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 2 காலம் மட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மவுஸை வச்சு இழுத்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும், செலக்ட் ஆல் கொடுக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து 3 இருக்குது, பைண்டு, பைனரி அண்ட் டைனமிக்ஸு. ஃபஸ்ட் ஒன் ஃபார் பைண்டுங்கிறப்போ கொஞ்சம் பார்த்தா செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஏவுக்கு கலரிங் கொடுத்துருக்கும், பி கலர் கொடுக்காது, சிக்கு கலர் கொடுத்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கலரிங் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி அடிக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைனரி. இந்த பைனரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக் இந்த டேட்டா வந்து பிளைண்ட் பண்ணி வச்சிடும். நம்ம அடிக்கக்கூடிய டேட்டா ரா டேட்டா வந்து யாருக்கும் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பைண்ட் பண்ணி வச்சிடலாம். ஆனால் நீங்கள் இது வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. நீ பைண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது எந்த ப்ராப்ளமும் வராது. ஒன்று எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருச்சா? அதே மாதிரி இப்போ சேம் டேட்டா நோட் பண்ணிக்கிங்க, இதே தான். இப்போ டேட்டா வந்து பிளைண்ட் பண்ணிடுறேன், யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செலக்ட் டேட்டா, ஓகே, காலந்த செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சேம் டேட்டா தான் வரும், இதில் எந்த மாறுபாடு இருக்காது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கும் காட்ட விரும்பலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக்ஸ். இப்போ உங்களுக்கு டேட்டா வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, இந்த டேட்டா வந்து 1 டிஜிட்டில் இருக்குது. சப்போஸ் எனக்கு டேட்டா வந்து 2 டிஜிட்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல 2ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் 20 வந்துடும். இல்லை எனக்கு 3 வேணும், 3 டிஜிட் வேணும், இல்லை 4 டிஜிட் வேணும்னாலும் 4 டிஜிட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிஜிட் வேண்டாம், நார்மலாக இருக்கிறதே போதும்னா 0 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் டேட்டா அடிக்கிறீங்க, ஒரு டேட்டா அடிக்கிறீங்க, ஓகேங்களா, 4 டிஜிட் அடிச்சிருக்கீங்க. ஓகே, 4. இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா வந்து 3 அடிச்சிருக்கிறீங்க, 4.32. அடுத்து இன்னொன்று வந்து 4.20 2 அடிச்சிருக்கீங்க. அடுத்து 4.1 அடிச்சிருக்கீங்க. அடுத்து 4 அடிச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ 4 டைப்பில் அடிச்சிருக்கீங்க. அடுத்து இன்னொரு டைட்டு பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் அடிச்சிருக்கிறீங்க. சப்போஸ் 6 டிஜிட்டில் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், 4 5 6. ஓகே, இப்போ எல்லாமே மாறி மாறி இருக்குது. இந்த டேட்டா வந்து எனக்கு எல்லாமே 2 டிஜிட்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைனமிக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டிஜிட்டில் கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் 2 டிஜிட்டில் மாறிக்கும். இல்லை 3 டிஜிட் சமூகத்தில் வந்து இப்போ 1 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை 4 மட்டும். இப்போ இதில் வந்து 3 எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 3 டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 4 வேணுன்னா ஹையஸ்ட்டாக 4 டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 0னா டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே வராது, எல்லாமே நார்மல் டேட்டாவாக தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு. ஓகே, இந்த ஃபைல் மெனு வந்து நியூவாக இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணவான்னு கேட்குது, வேண்டான்னு சொல்லிடுறேன். ஸோ நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு இது ஒன்று வந்து ஓப்பன், ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஓப்பன் பண்ண முடியும். ஒன்று சேவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு டேட்டா ஒன்று அடிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அதை அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சேவ் பண்ணலாம், டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன், பாஸ்ட்டுன்னே போடுறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இதை வந்து பாஸ்ட் DEAT ஃபார்மெட்டில் தான் சேவ் ஆகும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஆல்ரெடி பாஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஃபைல் மெனுவில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே, பாஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா ஃபைல் ஓப்பன் ஆகும். டேரெக்டாக அதில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா, சேவ் ஏஸுங்கிறது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஃபைலை வந்து ரீநேம் போட்டு சேவ் பண்ணுறோம். ஓகே, பாஸ்ட் 1 2. ஓகே, சேவ் பண்ணிட்டு இதே டேட்டாவை இப்போ மாடிஃபை பண்ணிக்கிட்டு பட்சத்தில் இப்போ எக்ஸ்ட்ரா 4 டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இதை வந்து ரீநேம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸிட்டுங்கிறது சாஃப்ட்வேர் விட்டு வெளியே போகிறதுக்காக. இங்கே ஃபைல் வந்து ஹெல்ப் மெனு பார்த்தீங்கன்னா ஓப்பன் த ஹெல்ப் மெனு ஒன்று இருக்கும். அடுத்து எபவுட் த பாஸ்ட். ஓப்பன் த ஃபைல் மெனுங்கிறப்ப நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கல்ல டுட்டோரியல், இந்த மெனு PDF ஃபைலில் இருக்குது டுட்டோரியல் 8 MP. இதை வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வியூ காட்டும். நெக்ஸ்ட் வந்து எபவுட் த ஃபாஸ்ட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க 4.11 அப்படிங்கிறத காட்டும். ஓகேங்களா,
இன்றைக்கான டுட்டோரியல் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் வந்து எடிட் மெனுவை பற்றி பார்ப்போம்.